டேமேஜாக இருக்குது. இந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. மாடல் நம்பர் வந்து SVF 152C1WW மாடலு. சரிங்களா? இந்த மாடல் வந்து எப்படின்னா ஓல்டு மாடல் தான். i3 வந்து செகண்ட் ஜென்னு. சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ப்ரோக்கன் ஆகிருக்கு. இது அப்படியே வேணால் ஸ்க்ரீன்லாம் வந்து நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் நம்பர் 2ல் சப்போர்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சும்மா இருக்குது. சரிங்களா? அந்த பேனல்லாம் சும்மா இருக்குது பாருங்கள். இதை நம்ம ரீஒர்க் பண்ண போகிறோம் இப்போ. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு சப்ஸ்கிரைப் இது பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சோனி இது உள்ளதான். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக டேமேஜ், ஃபுல்லாக எல்லாமே உடஞ்சி போயிருக்கு. இங்கே பாருங்கள். இப்போ நம்ம இதை எப்படி வந்து கரெக்டாக அந்த பொசிஷனில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அந்த சோனி மாடல் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ஹிஞ்சஸ் வந்து டேமேஜிலேருந்து வந்தது பார்த்தீங்களா? இந்த எல்லாமே நம்ம ரீஒர்க் பண்ணி வச்சுருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணால் சென்டரில் எப்போவுமே இந்த மாதிரி ஹிஞ்சஸ் உடையிறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் வந்து நீங்கள் இந்த கார்னரில் பிடிச்சி ஓப்பன் பண்ண வந்து உங்களுக்கு உடையுது. சரிங்களா? ப்ரோக்கன் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் இங்கே தான். இதை பிடிச்சி ஓப்பன் பண்ணக்கூடாது, க்ளோஸ் பண்ணாது. சென்டரில் பிடிச்சி ஓப்பன் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நமக்கு வந்து எல்லாமே ஓகே, சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணலாம். லேப்டாப்பும் ஆன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாமே நம்ம ரீஒர்க்